ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் 2 எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் மட்டுமே வச்சு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வாட்டர் லெவல் இண்டிகேஷன் சர்க்யூட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கான டோட்டல் காஸ்ட்டே 10 ரூபா தான். சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். இது எப்படி மேக் பண்ணுறேன்ட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நல்ல போட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குற நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த சர்க்யூட் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி BC547 டிரான்சிஸ்டர் வந்து 3 எடுத்துக்கலாம். 3mm LED 3 டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்திருக்கேன், ரெட் ப்ளூ க்ரீன்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி டாட் PCB எடுத்திருக்கேன். நீங்கள் இது வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நார்மலாக கூட அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டாட் PCBயில் அசம்பிள் பண்ணிக்கிறேன், இது நீட்டாக இருக்கும். நம்ம எடுத்திருக்க 3 டிஃப்ரெண்ட் கலர் LEDஸை டாட் PCBயில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீனு, அப்புறம் ப்ளூ, அப்புறம் ரெட்டு. இந்த மாதிரி ஈக்குவலான ஸ்பேஸ் இருக்க மாதிரி வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த கம்பி எல்லாத்தையுமே இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கிட்டேன். சால்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நான் வந்து கிளிப்பில் ஃபிக்ஸ் பண்ணி சால்ட்ரு பண்ணிக்கிறேன். டிரான்சிஸ்டர் இந்த சர்க்யூட் போர்டில் ப்ளேஸ் பண்ணணும். டிரான்சிஸ்டரில் கலெக்டர், பேஸ், எமிட்டர்னு 3 பின் இருக்கும். ஃபஸ்ட்டு பின் கலெக்டர், சென்டர் பின் பேஸு, 3வது பின் எமிட்டரு. அந்த கலெக்டர் பின் வந்து எல்இடியோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி எல்இடியோட நெகட்டிவ்க்கு நேராக வச்சு நம்ம அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 டிரான்சிஸ்டரையுமே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பி எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக வளைச்சி எடுத்துக்கலாம். அப்படின்னா நமக்கு சால்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்இடிஸோட ப்ளஸ் வந்து நம்ம ஒரே சைடில் வச்சுருப்போம். அது எல்லாத்தையுமே ஒன்றா ஜாயின் பண்ணி விட்டுறலாம். நம்ம எல்இடியோட பாசிட்டிவ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. எல்இடியோட நெகட்டிவை டிரான்சிஸ்டரோட கலெக்டர் பண்ணி ஃபஸ்ட்டு பின்னோட சால்டர் பண்ணி விட்டுக்கலாம். 3 எல்இடிலையுமே அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 செட் ஆஃப் ஒயர்ஸ் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வாட்டரோட லெவலை மெஷர் பண்ண போகிறோம். 3 ஒயருமே 3 டிரான்சிஸ்டரில் உள்ள பேஸில் தனித்தனியாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 ஒயருமே நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு பாசிட்டிவ் இன்புட் கொடுக்கணும். இது இன்புட் கொடுக்குறதுக்காக ரெட் அண்ட் பிளாக் ஒயர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் ஒயரை வந்து எல்இடியோட பாசிட்டிவ் எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருப்போம், அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளாக் கலர் வந்து நெகட்டிவ், அதை நம்ம டிரான்சிஸ்டரோட லாஸ்ட் பின் எமிட்டர் எல்லாத்தையுமே ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டு அதோட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்புட் சப்ளைக்கான ஒயர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. சர்க்யூட் போர்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயர் இருக்கும், அது வந்து எல்இடிஸோட பாசிட்டிவ் எல்லாத்தையும் ஒன்றா ஷார்ட் பண்ணியிருப்போம், அந்த இடத்துல கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து நமக்கு எர்த்தாக ஒர்க் ஆக போகுது. எர்த் ஒயரை வந்து வாட்டர் டேங்கோடைய லாஸ்ட் வரைக்கும் போகிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுக்கு மேலே தான் இந்த 3 ஒயருமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா கனெக்ஷன்ஸும் முடிச்சிட்டோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சர்க்யூட் போர்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்புட் சப்ளை தவிர எக்ஸ்ட்ரா 4 ஒயர் இருக்கும். இதுதான் நம்ம வாட்டரில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நம்ம எர்த்துக்குன்னு ஒரு ஒயர் எடுத்துருப்போம், அதை வந்து லாஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு நம்மளை வரிசையாக ரெட்டு, ப்ளூ, க்ரீன் இந்த 3 எல்இடிஸோட டிரான்சிஸ்டர்லேருந்து வர ஒயரை அப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், இதில் எவ்வளோ இன்புட் சப்ளை கொடுக்கலான்ட்டு. இதில் நம்ம ரெசிஸ்டர் எதுவுமே ஆட் பண்ணாதனால 3 வோல்ட் மட்டுமே கொடுத்தா போதும். இதனால் ஃபுல் பிரைட்னஸில் ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எல்இடிஸில் டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக அந்த ஒயரை மட்டுமே கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கலாமான்னு திங்க் பண்ணுவீங்க. அப்படி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு எல்இடியோட பிரைட்னஸ் வந்து ரொம்பவும் கம்மியாகும். பஸர் ஏதாவது ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து சவுண்டு சுத்தமாக வராது. டிரான்சிஸ்டர் என்ன ஒர்க் பண்ணுதுன்னா, நம்ம கொடுக்குற லோ சிக்னலை ஹையாக ஆம்ப்ளிஃபை பண்ணி நம்மளோட எல்இடி கொடுக்கு. இதனால் நம்ம எல்இடி வந்து ஃபுல் பிரைட்னஸில் ஒர்க் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு இது மாதிரி லோ காஸ்ட்டில் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.